விக்டோரியா டிசிகாவோட பைசைக்கிள் தீவ்ஸ் படத்தோட இன்ஸ்பிரேஷன் எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அது ஒரு ஒன்லைன் சிமிலராக இருக்கும். அதில் வந்து ஒரு சைக்கிள் காணாமல் போகும். அந்த சைக்கிள் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு இத்தாலி மக்கள் வந்து ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருக்கும்போது ஒரு அப்பா சைக்கிளை தொலைச்சிருந்தாரு. அதன் விளைவுகளாக அந்த ஒரு உலக யுத்தத்தோட பின் விளைவுகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உலக கிளாசிக், வேர்ல்டு கிளாசிக் அது. அதே ஒரு அந்த கதையை அந்த ஒன் லைன் நாட் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தமிழ் ரசிகர்களுக்காக, தமிழ் மக்களின் கலாச்சாரத்திற்காக, ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ள அவங்களுடைய பொருளாதார சிக்கல், அவனுடைய வாழ்த்துக்கை தரம், அவர் இளைஞன், அவனுக்கு ஒரு ஒரு டூ வீலர் மேலே இருக்கிற எல்லையில்லாத காதல், அதுக்கான அதில் அது தொலைஞ்சு போனால் அவன் எத்தனை வலியும் வேதனைப்படுவான், அது என்னென்ன சிக்கல்கள் ஆனாலும் அப்படிங்கிறத எடுக்கப்பட்ட நல்ல ஒரு ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளே. பொல்லாதவன் வெற்றி பெறுக்கிற முதல்ல என்னென்னா மிகப்பெரிய சக்தி, அதோட ரொம்ப பவர்ஃபுல் விஷயம் என்னென்னா அது ஸ்க்ரீன் பிளே தான். அந்த ஸ்க்ரீன் பிளேயை வந்து எங்கேயும் சிதைஞ்சு போகாமல் எடுத்தது அவருடைய இயக்குனர். ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கதையிலேயே வந்து ஒரு கதாசிரியராக வெற்றி பெறாரு. அதை காட்சிப்படுத்துறதுல வந்து ஒரு இயக்குனராக வெற்றி பெறாரு.